ஸோ இன்னைக்கு என்னோட டோட்டல் லாஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3000 ஸோ அதுதான் என்னோட டோட்டல் லாஸ் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக என்னோட ஸ்ட்ராட்டஜி படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிஃப்டியில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நான் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒன்லி பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் பண்ணுவேன். நிஃப்டிலாம் வந்து பண்ண மாட்டேன். ஸோ சில பேர் வந்து பேரலா வந்து கம்பேர் பண்ணி வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால அதில் வந்து எப்படி நான் வந்து பைவட் கால் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். ஒரு போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து கம்பேரிட்டிவாக இது பண்ணாங்க. ஸோ அந்தபடி இன்னைக்கு கம்பேர் பண்ணால் இன்னைக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஸோ வந்து நிஃப்டியில் வந்து இன்னைக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் வந்து 5 மினிட்ஸ் ஓகேவா. ஸோ அதோட ஐ இது ஏன் இந்த இடத்துல வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் பார்க்குறேங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நிஃப்டில பார்த்தீங்கன்னா, கேமரால கேண்டில்ல L3 கீழ தான் இருக்கு. அதனால இது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு வந்து கீழ வரும். ஸோ இங்கேயும் பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு நல்ல ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் இத வந்து ரெசிஸ்டன்ஸா வந்து மார்க் பண்றேன். இதே இது இந்த L3க்கு உள்ள இருந்து இது பண்ணுச்சுன்னா, நம்ம வந்து இந்த கேண்டிலோட ஹை பிரேக் ஆகுதான்னு தான் பார்க்கணும். ஸோ அதனால எந்த இடத்துல, எந்த கான்டெக்ஸ்ட்ல எத எத பார்க்கணுங்கிற விஷயம் வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு நடந்த லாஸ்ட் மூலமா நான் கத்துக்கிட்டது என்னன்னா, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி கம்பேரிட்டிவா வந்து ட்ரேட் பண்றதுக்கு வந்து கம்பேரிட்டிவா பார்த்து வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஸோ அது வந்து ஒரு நல்ல லெசன் இன்னைக்கு. ஸோ அதனால இன்னைக்கு எனக்கு வந்து இந்த இந்த லாஸ் எனக்கு தேவையான லாஸ் தான். ஸோ இப்ப வந்து நிஃப்டில வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து ஆஸ் பர் நம்மளோட இதுபடி இருக்கு. ஸோ அதுக்கடுத்து 1 மினிட் வந்து நான் போயிடுறேன். ஸோ 1 மினிட் வந்து நான் வந்து போயிட்டு, அதுக்கப்புறம் நீங்க 1 மினிட்டும் எடுத்துக்கலாம், 3 மினிட்டும் எடுத்துக்கலாம். வந்து உங்களோட இஷ்யூ தான். ஸோ மெயினா என்னன்னா, அதுக்கு கீழ வந்து ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்து ரெட் கலர்ல வரணும். அந்த புட் ஆப்ஷனுக்கு. அது வந்தா கன்ஃபர்ம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. அங்கருந்து இது பண்ணீங்கன்னா நல்ல இது இருக்கு. ஆனா அதே மாரி தான் நான் வந்து பேங்க் நிஃப்டில போட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனா பேங்க் நிஃப்டில அந்த இது வந்து ஃபார்மே ஆகல. ஸோ பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 மினிட் கேண்டிலே 76 வந்துட்டாய்ங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் நம்ம அதில ஒண்ணுமே வந்து பண்றதுக்கு இல்ல. ஸோ இங்க வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இதான் பேங்க் நிஃப்டியோட இது. ஓகே. ஸோ இதுல நீங்க இப்படி மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஃபால்ஸ் பிரேக் தான் வந்துட்டு போயிரும். இப்ப நான் இதுல வந்து 1 மினிட்டுக்கு வந்து நான் மாத்துறேன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து அந்த டவுன் சைடுக்கே வந்து ஃபேவர் ஆயிருக்கு. போயிருந்தீங்கனாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சாரி தப்பா போட்டேன். இந்த கேண்டிலோட லோ, ஹை இதெல்லாம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வர்ற இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணணும். நம்ம கண்ட இடத்துல மார்க் பண்ணோம்னா, கண்டிப்பா நமக்கு வந்து லாஸ் தான் மிஞ்சும். ஸோ அதனால இந்த இதுல பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டிலோட லோவே பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகல. இது நிஃப்டி வந்து நல்லா கீழ போயிட்டு இருந்தனால தான் இது வந்து பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல வந்து சைட்வேஸா இருந்தது. ஸோ நான் இந்த இதுக்கு இதாகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனா அந்த மாரி ஒரு கேஸே நடக்கவே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட வீக்லி கேமரேல வீக்லி வீக்லி கேமரேல L3 இந்த இது. இதுதான் அந்த வீக்குக்கு வந்து டோட்டல் சப்போர்ட்டாவே இருந்திருக்கு. கரெக்ட்டா இங்க சப்போர்ட் எடுத்துட்டு, அதுக்கடுத்தா வந்து பேக். இன்னைக்கு ஆக்சுவலா பேங்க் நிஃப்டி விட நிஃப்டில தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி 2 பக்கமும் வந்திருக்கு.
ஈவன் இந்த புட் ஆப்ஷன் வந்திருக்கு. இப்ப இந்த இடத்துல இந்த சப்போர்ட்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லோயஸ்ட் கேண்டில் இந்த இது இருக்கு. ஸோ இந்த இது வந்து எடுத்திருந்தா வந்து இன்னைக்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி படியும் வந்து அந்த நல்லா இருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டில மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தேன். அதனால தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சிவியர் லாஸ். ஸோ இது ஒரு நல்ல லெசன் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு என்னோட பண்ண ட்ரேடிங் மிஸ்டேக்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஸோ இது பார்த்தீங்கன்னா நிஃப்டி சாரி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது பேங்க் நிஃப்டி. இந்த இதில் வந்து இந்த கேமரால இருந்து நல்ல ரிஜெக்ஷன் ஆகும்ட்டு வந்து நான் வந்து எதிர்பார்த்தேன். பட் ஆனால் நிஃப்டியில் அந்த மாதிரி இது ஒரு இதே இல்லை. ஸோ இதில் இருக்கிற மாதிரி இது வந்து இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்லி பைவட் இதில் பட்டுட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுச்சு. வீக்லி கேண்டில்ல பைவட்ல இது பண்ணிட்டு உள்ளே போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து எந்த ரிஜெக்ஷனுமே இல்லை. ஆனால் பேங்க் நிஃப்டி இருந்தது அதனால ஒரு ஸ்மால் ரிஜெக்ஷன் மட்டும் வந்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பையிங் வந்து ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியில் இந்த இடத்துலலாம் வந்து பாருங்க. இந்த இடத்துல நிஃப்டியில் இந்த கேண்டில் பாருங்க 10:20க்குலாம் வந்து நம்ம 5 மினிட்ஸ்ல இங்கே பார்த்தோம்னா வந்து நல்ல வால்யூமோட வந்திருக்கு. ஸோ அங்கே தான் பையர்ஸ் என்டர் ஆயிருக்காங்க. ஸோ அது தெரியாம நான் வந்து புட் சைடே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து மிகப்பெரிய தப்பு. ஸோ தான் எய்தர் 2 இதில் வந்து பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 22.9K 28.9K அப்படியே பையர்ஸ் ஃபுல்லா வந்து கண்ட்ரோல்ல இருந்திருக்காங்க. ஸோ நான் வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு இருந்தனால எனக்கு அந்த ஒரு இதில் வந்து சப்போர்ட் இதே வந்து எனக்கு வந்து தெரில. அதனால ஆனால் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது சப்போர்ட். ஸோ அதனால வந்து அட்லீஸ்ட் அதை வச்சாவது கன்ஃபார்ம் பண்ணிட்டு இது பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இன்னைக்கு கேட்டா பொதுவா நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி சார்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி சார்ட்ல நல்ல தெளிவான கன்ஃபர்மேஷன் வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால 2 இதையுமே வந்து நம்ம வந்து இது பண்ணிட்டேன். அதுக்கு இது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். இங்கனக்குள்ள பண்ண இங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அங்கெல்லாம் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இங்க தான் இருந்திருக்கு. இங்கெல்லாம் எந்த இதுவுமே இல்ல. ஸோ அதனால ஒரு சின்ன மைனர் ரிஜெக்ஷன் மட்டும் வந்துட்டு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் மாரி வந்துட்டு போயிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம போட்டு வச்சது இந்த சப்போர்ட் அதுவும் அதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, வந்து கம்மியான அதாவது ரீட்ரேஸ்மென்ட் லெவல் வந்து ரொம்ப வந்து சின்னதா தான் இருந்திருக்கு. ஸோ ரொம்ப பெரிய ரிஜெக்ஷன்லாம் இல்ல. அதே மாரி இங்க போயிட்டு இங்க பாருங்களேன், இங்கேயும் ஒரு ஸ்மால் ரீட்ரேஸ்மென்ட் தான். நான் இன்னும் கொஞ்சம் கீழ வரும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். பட் ஆனா அங்க அதனால நான் இங்க ஒரு புட் ஆப்ஷன் வந்து நான் எடுத்தேன். இந்த இடத்துல எடுத்தேன். அதுக்கப்புறம் இங்க வந்து எந்த இது பிரேக் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ அங்க ஒரு லாஸு. அதுக்கப்புறம் இன்னொரு இது இந்த லைன் இந்த இந்த கிரீன் கலர் ட்ரெண்ட் லைன் வருது பார்த்தீங்களா? ஸோ நல்லா சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் இங்கே ஒரு இங்க பார்த்தீங்கன்னா வந்து நெறைய தடவ அது ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. அதனால நான் வந்து இங்க வந்து நான் வந்து புட் ஆப்ஷன் வந்து நான் எடுத்தேன். ஓகே நல்லா ரிஜெக்ஷன் ஆகி அதுக்கடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி கீழ வந்துட்டு போகும் அப்டின்ட்டு. பட் ஆனா அது வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மேல போயிருச்சு. இந்த கேண்டில் பார்க்கும்போதே நல்ல புல்லிஷ் பின் பார் மாரி இருந்தது. அதனால நான் இந்த இதுலயே வந்து நான் எக்ஸிட் ஆயிட்டேன். ஸோ அதனால இன்னைக்கு டோட்டலா பார்த்தீங்கன்னா, எனக்கு 3000 லாஸ். ஸோ இந்த லாஸ் வந்து நான் வந்து பேரலலா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கம்பேரிட்டிவா செக் பண்ணியிருந்தேன்னா, இந்த லாஸ் வந்திருக்காது. ஸோ இது வந்து ஒரு லேர்னிங் கர்வா தான் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ வந்து இப்ப இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல ப்ளே பண்றவங்கலாம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிய கம்பேரிட்டிவா செக் பண்ணி வந்து